இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு முகநூல் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும், நேரலை செய்தியின் நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை இந்த நாளின் இறை செய்திக்காக உங்களை அழைக்கிறேன். நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25, 26, 27 ஆகிய 3 வசனங்களை நான் உங்களோடு இந்த தினத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், முதியவர்கள், இளைஞர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25, 26, 27 ஆகிய 3 வசனங்களை படிக்க கேட்கலாம். சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. விக்னத்தின் மேல் விக்னம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியரிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். ராஜா துக்கித்துக் கொண்டிருப்பான், பிரபுவை திகில் மூடிக்கொண்டிருக்கும். தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து, அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களை நியாயம் தீர்ப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் என்பவைகளே. கர்த்தர் சொல்லுகிறார். சிந்தனைக்குரிய மிக முக்கியமான பகுதி. அந்த பகுதியை மட்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து, அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களை நியாயம் தீர்ப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு நிமிடம் இந்த இறைவார்த்தைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை வணங்கி ஜெபிப்போம். ஜெபம். மகா பரிசுத்தமும் நீடிய கிருபையும் மிகுந்த இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த நாளின் மாலை வேளையிலும் இந்த இறைவார்த்தைகளின் வழியாக உம்மை குறித்து நாங்கள் தியானிக்க தந்த தேவரீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல ஆயிரம் கோடி ஜனங்களுக்கு, பல 100 கோடி ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடாத இந்த மாபெரும் சிலாக்கியத்தை ஏழை பாவிகளும் பரதேசிகளுமாய் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இறைமக்களாகிய எங்களுக்கு நீர் தந்த இந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த இறைவார்த்தைகளின்படியே வரும் காலங்களிலே நடைபெறப் போகிற இந்த மாபெரும் உலக மகா பேரழிவை குறித்து நீர் எச்சரித்திருக்கிறீர். இவைகளை கேட்கிற ஜனங்கள் தங்கள் வழிகளை சீர்படுத்தி தங்கள் வாழ்வியல் நிலைப்பாடுகளை செம்மையாக்கிக் கொள்ள தேவரீர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஜபிக்கிறோம். ஜபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சங்காரம் வருகிறது. சங்காரம் என்றால் என்ன? கொலை. சங்காரம் என்றால் ஒருவர் கொலை செய்யப்படுவதல்ல, ஒரு திரள் கூட்டம் ஜனம், கணக்கிட முடியாத அளவுக்கு ஒரு திரள் கூட்ட ஜனம் சங்காரம் செய்யப்படுகிறது. ஒரு மாபெரும் பேரழிவினால் வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுங்கத்தக்கதாக அந்த பேரழிவின் நாள் இந்த உலகத்தின் ஜனக்கூட்டத்தின் நடுவில் வர இருக்கிறது.
இது எங்கோ ஜப்பானிலே, ஆஸ்திரேலியாவிலே, இந்தோனேஷியாவிலே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அருமையானவர்களே, இது உலக நாடுகள் அனைத்திலும் இது சம்பவிக்கப் போகிறது. நாம் வாழுகின்ற தமிழ்நாடு, நான் வாழுகின்ற கன்னியாகுமரி முதல் தமிழ்நாடு, இந்தியா உட்பட உலகத்தின் அனைத்து தேசங்களிலும், இந்த பூமி உருண்டையின் மேல் இருக்கிற அனைத்து தேசங்களிலும், அனைத்து மக்களினங்களின் நடுவிலும், அனைத்து மத தலைவர்களின் நடுவிலும், அனைத்து இனத்தலைவர்களின் நடுவிலும், அனைத்து ஆட்சி பீடங்களில், அனைத்து தேசங்களிலும் ஆட்சி பீடங்களில் இருக்கிற ஆட்சியாளர்கள், அதிபதிகள், ராஜாக்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், மந்திரிகள், முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், ராஷ்டிரபதிகள் அனைவர் மேலும் இந்த மாபெரும் பேரழிவின் சங்காரம் நடைபெறப் போகிறது என்பதை திட்டமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள். அதுவரையிலும் சமாதானம் தேவையில்லை. ஆனால் அதுவரையிலும் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிற கள்ள போதகர்கள், நான் பேரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். மாதம் ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு சமாதானம், இந்தியாவிற்கு சமாதானம், சென்னை பட்டணத்திற்கு சமாதானம், உலகத்திற்கு சமாதானம் என்று கூப்பாடு போடுகிற காணிக்கை பொறுக்கிகளை உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் எல்லாம் அன்றைய தினத்திலே சமாதானத்தை தேடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருக்கு சமாதானத்தை வண்டி வண்டியாக, மூடை மூடையாக இறக்கி கொடுத்தவர்களும் அன்றைய தினத்திலே சமாதானத்தை தேடுவார்கள். அப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களெல்லாம் பொய்யர்கள், இவர்களெல்லாம் பிசாசின் மக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. ஏன்? சமாதானம் எடுபட்டு போயிற்று. சமாதான கர்த்தர் வைத்து போன சமாதானத்தை இந்த உலகம் சொந்தமாக்க தவறி போய்விட்டது. சமாதான கர்த்தர் நான் வருவரையிலும் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் மீட்புக்காக தம்முடைய தூய ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அதிகாலையிலே உயிரோடு எழுந்து 40 நாள் அநேகருக்கு அவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து 40ஆம் நாளிலே அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஒலிவ மலையின் மேலிருந்து வானத்துக்கு ஏறி மேக ரதத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். போகும் முன்பு சொன்னார், உலகம் தரக்கூடிய சமாதானத்தை அல்ல, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்த கள்ள மத போதகர்களும், இந்த காணிக்கை பொறுக்கி கள்ள தீர்க்கதரிசிகளும், இந்த குறி சொல்லி மந்திரவாதிகளும் கிறிஸ்துவின் சமாதானத்தை அவர்களும் பெற்றுக் கொள்ளவில்லை. பெற விரும்புகிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை கொடுக்கவும் அவர்கள் தயாராக இல்லை. அதை சொல்லி பணம் சம்பாதிக்கிற பிச்சைக்காரன் நாய்களாக மாறிப்போனார்கள். அவர்களை பின்பற்றுகிற கோடிக்கணக்கான ஜனங்களும் ஆசீர்வாதம், சமாதானத்தை பிச்சை வாங்குவதற்காக காத்து கிடக்கிறார்கள். கள்ளர்களின் கால்களின் அடியிலே கிறிஸ்துவின் சமூகத்திலே கடந்து வரவில்லை. ஆகவே குறிக்கப்பட்ட காலம், அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள், இது கிருபையின் காலம். ஆம், இது கிருபையின் காலம்தான். கர்த்தர் வைத்து போன அவருடைய சமாதானத்தை நீங்களும் நானும் இந்த உலகமும் பெற்றுக்கொள்வதற்காக அவர் கிருபையின் காலத்தை அனுமதித்து விட்டு போனார். அந்த கிருபையின் காலம் முடிவு பெறப் போகிறது. அதைத்தான் மாற்று சமயத்தவர்கள் சொல்லுகிறார்கள், கலியுகம் முடிய போகிறது. ஆம், கலியுகம் என்றால் ஆவிகள், அசுத்தாவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள், பிசாசுகளின் ஆவிகள், மரித்த மனித ஆவிகள், மிருகங்களின் ஆவிகள் செயல்படுகிற காலம் கலியுகம்.
இந்த ஆவிகள் செயல்படும் உலகம், இந்த கலியுக காலம் முடிவடைய போகிறது. அது இந்த 2024ஆம் ஆண்டு ஏறக்குறைய ஏப்ரல் மே மாதங்களில் தமிழ் நாம் நடைமுறையில் இருக்கிற தமிழ் ஆண்டு 1200வது ஆண்டு துவக்கம் பெறுகிறதற்கு முன்னே 1200 ஆண்டுகள் தான் கலியுகம். ஆவிகள் செயல்படும் உலகம் யுகம் 1200 ஆண்டுகள். 1199வது ஆண்டு மார்கழி தை மாதத்திலே வந்திருக்கிறோம். தை பொங்கல் கொண்டாடிவிட்டோம். தை மாதத்திலே வந்திருக்கிறோம். 1199வது ஆண்டு முடிந்து 1200வது ஆண்டு பிறப்பதற்கு முன்பே அந்த சில கால இடைவெளிகளுக்குள்ளே, இந்த யுக சந்திப்பு காலம் தொடங்குவதற்குள்ளே இந்த மாபெரும் பேரழிவை இந்த உலகம் சந்திக்க போகிறது. கிருபையின் காலம் முடிய போகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து கடந்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிற்பாடு, வானத்துக்கு ஏறி சென்ற பிற்பாடு 2000 ஆண்டுகள் உங்களுக்கு கிருபையின் காலமாக அனுமதிக்கப்பட்டிருந்தது. அது முடிவடைய போகிறது. இப்பொழுது கிறிஸ்து வருகிறார். எப்படி வருகிறார்? உக்கிர கோபத்தோடு வருகிறார். இதை வேதாகமம் பல்வேறு நிலைப்பாடுகளிலே உங்களுக்கு கூறி அறிவித்தது. ஆனால் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளவோ, அதை காதில் வாங்கிக் கொள்ளவோ, அந்த எச்சரிப்புகளை கேட்கவோ மனமற்றவர்களாய், காணிக்கை பொறுக்கிகளாய் மாறிப்போன கள்ள ஓநாய்களுக்கு பின்பற்றி அவர்களுக்கு கொடை சாமரம் வீசுகிறவர்களாய் மாறிப்போனீர்கள். ஆகவே கர்த்தர் வருகிறார், சங்கார தூதனாய் வருகிறார். உலக மகா பேரழிவின் மகா சங்காரத்தோடு இறங்கி வருகிறார். அவர் ஆவியானவராக வருகிறார். அவர் வருகிற நாள் மகா சங்காரத்தின் நாள். உலகம் இதுவரையிலும் வானமும் பூமியும் சமுத்திரமும் தோன்றி இந்த பிரபஞ்சம் தோன்றின நாள் முதல் இதுவரையிலும் உண்டாயிராத மாபெரும் சங்காரத்தின் நாளாக அந்த நாள் இருக்கும். அவருக்கு முன்பாக சமுத்திரம் கொந்தளிக்கும், சமுத்திரம் குலுங்கும், மலைகள் இடம்பெயர்ந்து ஓடும், பூமி வாய்விழந்து நிற்கும், வெடித்து சிதறும். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வருகிறார். எப்படி வருகிறார்? அதை சங்கீதக்காரனாகிய தாவீதும் முன்னெச்சரித்தான். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே சாகாமலும் இருக்கும்படிக்கு இப்பொழுதே அவரை முத்தம் செய்யுங்கள். எப்பொழுதே? கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பே அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள் என்றான். நீங்களும் நானும் தயாராக இல்லை. இந்த உலகம் தயாராக இல்லை. அவர் உக்கிர கோபத்தோடு வருகிறார். அவர் யாரையும் கொலை செய்ய மாட்டார். ஆனால் இந்த வானமும் பூமியும் சமுத்திரமும் அவைகளுள்ள யாவும் பொங்கி எழும்பி இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களே, உங்களையும் இந்த உலக ஜனங்கள் அனைத்தையும், பூமியின் அனைத்து தேசத்தின் குடிமக்களையும் உயிரோடு வாரிக்கொள்ளும். அந்த நாள் மகா சங்காரம் வருகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்நாளிலே சமாதானத்தை தேடுவார்கள். அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள். ஆனாலும் அது கிடைக்காது. சமாதானம் எடுபட்டு போகும். சங்காரமே மிச்சம் இருக்கும். நியாய தீர்ப்பே மிஞ்சும். தண்டனை தீர்ப்பு மட்டுமே மிஞ்சும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 26ஆம் வசனம். விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும். விக்கினம் என்னால் துன்பங்களின் மேல் துன்பம் வரும். நீங்கள் நம்பின விக்னேஸ்வரன் உங்கள் துன்பங்களை நிவர்த்தி செய்ய மாட்டான். அவனை கொண்டுதான் இந்த கள்ள ஓநாய்களின் கூட்டம் குறி சொல்கிறார்கள். விக்னேஸ்வரன், விக்கினத்தை தீர்ப்பவன் விக்னேஸ்வரன். யார் அவன்? அழுக்கு பிள்ளையார். யார் அழுக்கு பிள்ளை? மனித மலத்தினால், ஒரு பெண்ணின் மலத்தினாலும் அவளுடைய சரீரத்தின் அழுக்கினாலும், சரீரத்திலிருந்து வெளியேறுகிற அழுக்கினாலும் உருவாக்கி வைக்கப்பட்ட தீட்டு. பெண்ணின் சரீரத்திலிருந்து வெளியேறுவது தீட்டு தானே. அதனாலும் உருவாக்கி வைக்கப்பட்ட
ஒரு அழுக்கு பிள்ளை, பிடித்து வைக்கப்பட்ட ஒரு பிள்ளையார் தான் விக்னேஸ்வரன். விக்னத்தை தீர்ப்பானாம். அவனை கொண்டுதான் அனைத்து மதவாதிகளும் குறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாள் நட்சத்திரம் கணிக்கிறவர்களும், வாஸ்து கணிக்கிறவர்களும், குறி சொல்லுகிறவர்களும், வருங்காரியங்களை குறித்து பேசுகிறவர்களும் அந்த அசுத்தாவியை கொண்டுதான் குறி சொல்லுகிறார்கள். அவன் பொய்யன். வலு சர்ப்பத்தின் வித்தாகிய தலை துண்டிக்கப்பட்ட நச்சு பாம்பின், வலு சர்ப்பம் தலை நசுக்கப்பட்டது, ஆனால் கொல்லப்படவில்லை. வலு சர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட்ட வலு சர்ப்பத்தின் வித்து, அதன் பிள்ளையாகிய தலை துண்டிக்கப்பட்ட பாம்பின் தலை. உங்களுக்கு தெரியும், ராகாப் என்கிற பாம்பு தலை வெட்டப்பட்டது. ஏசாயா 51 அதிகாரம் 9 குறிப்பெழுதிக் கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். அந்த ராகாவின் தலை வெட்டப்பட்ட தலை ராகு கேது, இருப்பிடமில்லாமல் வானத்திலே அலைந்து கொண்டிருக்கிற ஒரு மாய கோளம். ராகு கேது, தலையும் வாலும், இரு பாதி கிரகங்கள். அவைகளின் ஆட்சியிலேயே இந்த கள்ளவோ நாய்களும், காணிக்கை பொறுக்கிகளும், குறி சொல்லிகளும், பிரபஞ்ச நாட்களை, நட்சத்திரங்களை, காலங்களை கணிக்கிறவர்களும் குறி சொல்லுகிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், விக்கிரத்தின் மேல் விக்கிரம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது இந்த விக்னேஸ்வரன் ஓடி ஒளிந்து விடுவான். ஏன்? அது வேதாகமம் சொல்லுகிறது. அந்நாளிலே சகரியா 13 அதிகாரம் 2 எத்தனை எல்லாம் வேதாகமம் சொல்லுங்க. இவன் என்ன மாற்று சமயத்தின் தெய்வங்களையும், மாற்று சமயத்தின் குறி சொல்லிகளையும், கிறிஸ்தவ குறி சொல்லிகளையும் குறை கூறிக்கொண்டு அசுத்தாவியை குறித்து, அந்த மாற்று தெய்வம், அந்த அழுக்கு பிள்ளையை குறித்து வேதாகமத்தில் தேடுகிறானே என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அங்கே இருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13 அதிகாரம் 2 அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் வராதபடிக்கு அழிப்பேன், அவைகளில் நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இந்த அசுத்தாவிதான் உலகம் அனைத்திலும் குறி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது அந்த நாளிலே இந்த பூமியின் எல்லைகளை விட்டு விரட்டி அடிக்கப்படும், அது ஓடும். குறி சொல்லிகள் எல்லாம் முகங்குப்பற விழுவார்கள். அதைத்தான் எசேக்கியேல் 7 அதிகாரம் சொல்லுகிறது. அப்பொழுது தீர்க்கதரிசியின் இடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். இருக்காது. குறி சொல்லுகிற ஆவி ஓடிவிட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் மனம் திரும்புவீர்கள், மனம் திரும்பினால் ரட்சிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்பட்டால் அழிவுக்கு பாதுகாக்கப்படுவீர்கள். மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிற போது உங்களுக்கு மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக போடப்படுகிற அந்த அடையாளத்தை உங்கள் இருதய பலகைகளிலே, இவன் கிறிஸ்துவின் சகோதரன், இவள் கிறிஸ்துவின் சகோதரி, இவள் ஜீவனுள்ள தேவனுடைய மகள், இவன் ஜீவனுள்ள தேவனுடைய மகன் என்கிற, இவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற முத்திரை அடையாளத்தை உங்கள் இருதய பலகையிலே, அந்த மனசாட்சியின் கண்ணாடி திரையிலே போடுவார் பரிசுத்த ஆவியானவர். அந்த முத்திரை உங்களுக்கு கிடைக்கிறபடியினால் இந்த அழிவின் உலக மகா பேரழிவின் நாளிலே நீங்கள் கலக்கமடைய மாட்டீர்கள், திகிலடைய மாட்டீர்கள், சமாதானத்தை தேடி ஓட மாட்டீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பீர்கள். அதை விளம்பரப்படுத்த மாட்டீர்கள் என்பதையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். அருமையானவர்களே, அங்கே சொல்லுகிறார், அப்பொழுது தீர்க்கதரிசியின் இடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். இந்த வசனத்தை நீங்கள் பறிக்கிற போது சகரியா 13 அதிகாரம் 2 சேர்த்து படியுங்கள். அப்பதான் உங்களுக்கு புரியும். அருமையானவர்களே,
அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே, அதாவது குறி சொல்லுகிறவர்களிடத்திலே, வருங்காலங்களை குறித்து முன் அறிவிக்கிறவர்களிடத்திலே தீர்க்க தரிசனத்தை தேடுவார்கள். ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போம். மூப்பர்கள் யார்? போதகர்கள். போதகர்கள், பேராயர்கள், பிஷப்மார், மாடரேட்டர்கள், போப்பாண்டவர் முதலானவர்களிடத்திலே, மத தலைவர்களிடத்திலே எங்கெல்லாம் போக்கிறீர்கள். இவர்களிடத்திலே ஆலோசனை இருக்காது. இவனும் பயந்து நடுங்கி கொண்டிருப்பான். எப்பொழுது பூமி பிளந்து தன்னை உயிரோடு விழுங்கிக் கொள்ளும், கடல் புயல், கடல் அலை, ஆழிப்பேரலை, வெள்ளம் எப்பொழுது தன்னை உயிரோடு இழுத்துக் கொண்டு போகிறது என்று தெரியாமல் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் எல்லாம் தாங்கள் சம்பாதித்து பதுக்கி வைத்திருக்கிற பொன், வெள்ளி, மாணிக்கம், வைரம், வைடூரியம், சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்துக்கள், நிலபுலங்கள், ஆகாய விமானங்கள், கப்பல்கள், கார்கள், இவைகள் அனைத்தோடும் எப்பொழுது நான் வாரிக்கொள்ளப்படுவேன் என்று தெரியாமல் திகைத்து நடுங்கி புலம்பிக் கொண்டிருப்பார்கள், ஓடி ஒளிந்து கொண்டிருப்பார்கள். இவர்களிடத்தில் ஆலோசனையும் இருக்காது. இவர்களிடத்தில் ஆலோசனை ஒளிந்து போகும். ஏன்? வேதம் சொல்லுகிறது, அந்த வசனம் கரெக்டாக சரியா அந்த எந்த புத்தகத்தில் இருக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இப்பொழுது அந்த வசனம் மனதிலே தோன்றியது, அதற்கு சொல்கிறேன். வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி வேதத்தை, இறைவார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அபத்தமாக்கிற்று என்று ஒரு வசனம் இருக்கிறது வேதத்தில். அது எரேமியாவிலே இருக்கலாம் அல்லது ஏசாயாவிலே இருக்கலாம். வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி தேவனுடைய வார்த்தைகளை அபத்தமாக்கிற்று. வேதபாரகர்கள் என்றால் யார்? வேதத்தை எழுதி வைக்கிறவர்களும் வேதத்தை போதிக்கிறவர்களும் வேதபாரகர்கள், போதகர்கள் தானே. கள்ள எழுத்தாணி என்பது என்ன? அவர்களுடைய பொய் நாவு. கள்ள எழுத்தாணி பேனா பென்சில் அல்ல. கள்ள எழுத்தாணி என்பது நாவு, பொய் பேசுகிற பொய் நாவு. தேவனுடைய வார்த்தைகளை பொய்யாக்கிற்று என்று ஏசாயா அல்லது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. தேடி கற்றுக்கொள்ளுங்கள். ஆனா வசனத்தை மறந்துட்டேன், அந்த பகுதியை மறந்து விட்டேன். அருமையானவர்களே, 27ஆம் வசனம். ராஜா துக்கித்துக் கொண்டிருப்பான். ஒரு தேசத்தின் ராஜா அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து தேசங்கள், இந்த பூமியின் மேல் இருக்கிற அனைத்து நாடுகளின், தீவுகளின் அரசர்கள் முதல், அதிபதிகள், ஜனாதிபதிகள் முதல், பிரபுக்கள் முதல், முதலமைச்சர்கள் முதல், மந்திரிகள் முதல், பிரதம மந்திரிகள் முதல் அனைவரும் துக்கித்துக் கொண்டிருப்பார்கள். எதுவும் செய்ய முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த விஞ்ஞானியாலும் தடுக்க முடியாது. ஏன்? வேதம் வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள யாவற்றையும், சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் படைத்து பரிபாலித்து அவைகளுக்கு லக்கத்திட்டமாய், அதாவது எண்ணிக்கையிட்டு, தொகையிட்டு, எண்ணிக்கை எடுத்து அவைகளுக்கு பெயரிட்டிருக்கிறார். இன்னதுக்கு இன்னது பெயர் என்று லக்கத்திட்டமாய் பெயரிட்டு அழைத்து, பெயர் சொல்லி அழைக்கிற தேவாதி தேவனை மறந்து விட்டார்கள். விஞ்ஞானிகள் சொன்னா அது உண்மை. பொய் காணிக்கை பொறுக்குகிற கள்ள தீர்க்கதரிசிகளும் மத போதகர்களும் சொன்னால், மத கலவரங்களை உண்டு பண்ணுகிற மத தலைவர்கள் சொன்னால் அது உண்மை. ஆனால் தேவாதி தேவன், மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், படைப்பின் கர்த்தர் சொன்னால் அது பொய். அதை நம்ப முடியவில்லை உங்களுக்கு. விஞ்ஞானி என்ன சொல்றான்? எதையாவது புதுசாக உண்டாக்குனானா? வானத்தில் இருக்கிற எதையாவது ஒரு கோளத்தை இவன் புதிதாக செய்து படைத்தானா? இல்லை. வானத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எண்ணிக்கை கடங்காத பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்களையோ சில கோளங்களையோ கண்டுபிடித்து விட்டால், ஓ, விஞ்ஞானி கண்டுபிடித்து விட்டால். விஞ்ஞானி என்ன உருவாக்கினானா? செய்து படைத்தானா? இல்லையே. தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறவைகளை, கண்களால் காண முடியாதவைகளை அவன் தொலைநோக்கி மூலமாய் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து விட்டான். அவன் கடவுளா? அவன் சொல்றான், ஆனா கடவுள் என்கிற அணுவை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது எப்படி? இல்லாத கடவுளை
வானமண்டலங்களிலே தேடி எப்படி கண்டுபிடிப்பேன்? அங்க அப்படி ஒண்ணு இல்லைங்கிறான். நீ அதை நம்புற. நீயும் மதச்சாயம் பூசிக்கொண்டிருக்கிறாய். நானும் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறாய். நானும் மதத்தலைவன் என்று சொல்லுகிறாய். நானும் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறாய். நானும் அப்பாத்தோலன் என்று சொல்லுகிறாய். நானும் அவதார புருஷன் என்று சொல்லுகிறாய். பகவான் என்று சொல்லுகிறாய். ஏன் உனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையே இல்லை? நீ கடவுளை நம்பவில்லை. மரித்த மனிதர்களுக்கு சிலைகளை செய்து வைத்து அவர்களை தெய்வங்களாக பூஜித்துக் கொண்டிருக்கிறாய். அவதார புருஷர்கள் என்ற போர்வையில் மிருகங்களுக்கு, ஆமைகளுக்கு, நச்சு பாம்புகளுக்கு, சிங்கங்களுக்கு, பன்றிகளுக்கு, பெருச்சாளிகளுக்கு சிலைகளை, குரங்குகளுக்கு சிலைகளை செய்து வைத்து இதைத்தான் என்னை உண்டாக்கிய தெய்வம் என்கிறாய். இவைகளெல்லாம் உன்னை உண்டாக்கவில்லை. உன்னை படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவனை மறந்து விட்டாய். நீ விக்னேஸ்வரன் தான் முழு முதல் கடவுள் என்று நம்புகிறாய். இல்லை, அவன் அழுக்கு, அசுத்தாவி, அழுக்கு பிள்ளை, மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது. அதனால தான் அது அசுத்தாவி. நீ மரித்து போன மனிதர்களுடைய ஆவிகளை நம்புகிறாய். குறி சொல்லுகிறவனே, குறி கேட்கிறவர்களே, நீங்கள் தேவனை மறந்து விட்டீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் விஞ்ஞானியை தேவனால் படைக்கப்பட்டவற்றில் ஏதோ சிலவற்றை, 1000ல் 1 பங்கை கூட இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதை கண்டுபிடித்து விட்ட விஞ்ஞானியை கடவுள் என்று சொல்லுகிறாய். அவன் சொல்லுகிறான் கடவுள் என்று இல்லை, நாங்கள் தான் அறிவு ஜீவிகள் என்று சொல்லுகிறான். அவனை நம்புகிறாய். அவன் சொல்லுகிற பொய் வார்த்தைகளை, உலக ஞானத்தை, உலக புத்திமான்களின் அறிவை நம்புகிறாய். அறிவின் ஒளியாகிய ஜீவனுள்ள தேவனை நீ நம்ப மறந்து விட்டாய். ஜீவனின் ஒளியாகிய, அறிவின் ஒளியாகிய, மெய்யொளி தேவனாகிய ஒளியின் தேவனை நீ மறந்து விட்டாய். ஆவியாயிருக்கிற, கண்களால் காண முடியாத கடவுளை நீ மறந்து விட்டாய். ஆனால் ஒரு காலம் ஒருவராலும் கண்டிராத, காண முடியாத ஆவியாயிருக்கிற, ஆவியாயும் ஜீவனாயும் ஒளியாயும் பிரகாசிக்கிற ஒளியாயும் இருக்கிற தேவனை நான் கண்டேன் என்று பொய் சொல்லுகிற காணிக்கை பொறுக்கி ஓநாய்களை நம்புகிறாய். அவனை கடவுள் என்கிறாய், அவனை கிறிஸ்து என்கிறாய். 10 தலை புராணம் சொல்லுகிற, இந்து புராணம் அல்லது இந்திய புராணங்கள் சொல்லுகிற, உலக புராணங்கள் சொல்லுகிற 10 தலை பாம்பின் 8ஆம் தலை அவதார புருஷனாகிய கிருஷ்ணனை தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாதவன் வேடன் ஒருவன் மான் படுத்திருக்கிறது, மான் இருக்கிறது என்று அம்பையை தான் இவனுடைய உள்ளங்காலிலே அந்த அம்பு தைத்து செத்தான். கிபி 2000 ஆண்டுகளுக்கு, கிபி 1ஆம் நூற்றாண்டிலே அவனை இவன்தான் கிருஷ்ணர் தான், ஸ்ரீகிருஷ்ணர் தான், கண்ண பரமாத்மா தான் கிறிஸ்து என்னும் அவதாரம் எடுத்தார் என்று சொல்லுகிறான். நீ அதை நம்புகிறாய். தேவாதி தேவன் மனிதனானார், படைப்பின் தேவனாகிய கர்த்தர், ஜீவ ஒளியாகிய கர்த்தர், அறிவின் ஒளியாகிய கர்த்தர், ஜீவனின் ஒளியாகிய கர்த்தர் மனிதனாக பிறந்தார் என்று நீ நம்பவில்லை. நீயும் கிறிஸ்தவ தீர்க்கதரிசி, நீயும் கிறிஸ்தவ அப்போஸ்தலன், நீயும் கிறிஸ்தவ பரிசுத்தவான். கள்ள புராணங்கள் சொல்லுகிற கிருஷ்ணர் கண்ணபரமாத்மா வெள்ளை குதிரையிலே வருவார் என்று சொல்லுகிற பொய்யை நம்புகிறாய். அவன் நச்சு பாம்பின், பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பத்தின் 8ஆம் தலை அவதார புருஷன். வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிற 7 தலை கொண்ட பெரிய சிவப்பான வலுசர்ப்பத்தின் 5ஆம் தலையின் அவதார புருஷன். தெரியுமா அவனுக்கு? நீ சாத்தானை கடவுள் என்கிறாய், அதை நம்புகிறாய். முட்டாள் கிறிஸ்தவனே, உன் முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? அகோரமாயிருக்கும், மகாபயங்கரமாயிருக்கும்.
மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்பினால் நம்புங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, ராஜா துக்கித்துக் கொண்டிருப்பான். ஏன்னா ஜனங்களை காப்பாற்ற முடியாது. யாருக்கும், எந்த தேசத்து அதிபதிக்கும் ஜனங்களை காப்பாற்றுவதல்ல நோக்கம். அவன் புகழ்வாடுவதும் உலகத்தை, நாட்டை கொள்ளையடிப்பதும் தான் அதிபதிகளுக்கு நோக்கம். பொய்யர்களும் பொய்யின் பிள்ளைகளுமாயிருக்கிறார்கள். வாயை துறந்தால் பச்சை பொய் பேசுகிறார்கள். ஏன்? இவர்கள் பலி சர்ப்பத்தின் மக்கள். மறந்துவிடக்கூடாது. தங்களை அவதார புருஷர்களாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள், அதாவது பகவான்களாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். இவர்களும் துயிலடைந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்கிறது, நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைக்கப்பட்ட எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிரபுவை திகில் மூடி கொண்டிருக்கும். ஏன்னா அவன் எப்ப சாக போறான் அவனுக்கு தெரியாது. பிரபுக்கள்னா யாரு? மந்திரிமார், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற தேசத்தின் அதிகாரிகள், ஆளுநர்கள், பிரபுக்கள். திகில் அவர்களை மூடிக்கொண்டிருக்கும். தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். நீங்களும் நானும், அனைவருடைய கைகளும் கால்களும் தளர்ந்து போகும். கால் முட்டிகள், கால் மூட்டுகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும். கைகளை அசைக்க முடியாது. உடல் நடுங்கிக் கொண்டிருக்கும். A great tremor, நடுக்கம் உங்களை பிடித்துக் கொள்ளும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. இது கள்ள தீர்க்க தரிசனம் அல்ல. இது சத்தியமுள்ள தேவனுடைய, வாக்கு மாறாத தேவனுடைய பிரமாணம் சொல்கிறது. நான் சொல்லவில்லை. மன விருப்பம் இருந்தால் காதுள்ளவன் கேட்டுக்கொள். அவர் சொல்லுகிறார், தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். நான், அதாவது கர்த்தர், நான் அல்ல, கர்த்தர், படைப்புலகின் தேவன், படைப்பாளராகிய தேவாதி தேவன், மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் சொல்லுகிறார். நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து. எது உங்கள் வழிகள்? எந்த வழிகளிலே நீங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ அந்த வழிகளின்படியே, எந்த வழிகளிலே பிறரை நியாயம் தீர்க்கிறீர்களோ அந்த நியாயம் தீர்ப்புகளின்படியே உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து, அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை விவரிப்பதற்காக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களுக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன். உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். புரியுதா? என்னை பார்த்து இவனுக்கு பைத்தியம் முற்றிவிட்டது என்கிறீர்களே, இவன் தான் அந்தி கிறிஸ்து என்கிறீர்களே, இவன் தான் புதிய சாத்தான் என்கிறீர்களே, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு உங்களுக்கு அதிகாரமும் இல்லை, அனுமதியும் இல்லை. நான் உதாரணத்துக்குத்தான் சொன்னேன். நீ உன் அருகில் இருக்கிறவர்களை, உன்னை பெற்ற தகப்பனை, உன்னை பெற்ற தாயை, உன்னை வளர்த்து ஆளாக்கி விட்டவர்களை குற்றம் தீர்க்கிறாய், நியாயம் தீர்க்கிறாய். உன் உடன் பிறந்த சகோதரர்களை, சகோதரிகளை, உன் கணவனை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை நியாயம் விசாரிக்கிறாய். உன் அயல் வீட்டுக்காரனை, உன் அடுத்த வீட்டுக்காரனை, உன் திருச்சபை தலைவனை, உன் அதிகாரியை, உன் மேலதிகாரியை நியாயம் விசாரிக்கிறாய், குற்றம் சுமத்துகிறாய். இதுதான் உன் வழி. நீ செய்கிறபடியே உனக்கும் திருப்பி செய்யப்படும். மறந்து விடாதே. இதை நான் சொல்லவில்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசி 2500 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னான்.
இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். அதைத்தான் விவரிக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்றால் தீர்ப்பு சொல்லாதிருங்கள், நியாயம் தீர்க்காதிருங்கள். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் கர்த்தருடையது. நியாயம் தீர்ப்பதும் நியாய தீர்ப்பு கொடுப்பதும் நியாயம் விசாரிப்பதும் தேவனுடையது. அதை நீங்களோ நானோ மனிதர்களோ கையில் எடுத்துக் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. உன்னை தேவனி உலகத்தின் நியாயாதிபதியாக வைக்கவில்லை என்பதை நீ மனதில் வைத்துக்கொள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் 2ஆம் வசனம் மத்தேயு 7:2, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே, அதாவது மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற, அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிற அந்த தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ எந்த அளவையினால் பிறரை அளவிட்டு மதிப்பீடு செய்தாயோ அந்த அளவையினாலேயே, வேறு அளவை அல்ல, நீ எந்த அளவை, எந்த மரக்காலை கொண்டு அளந்தாயோ, எந்த மாதிரியை வைத்து, எந்த புள்ளி விவரங்களை கொண்டு பிறரை மதிப்பீடு செய்தாயோ, இவன் கள்ள தீர்க்கதரிசி, இவன் அந்தி கிறிஸ்து, இவன் சாத்தான், இவன் பொய்யன் என்று நீ மதிப்பீடு செய்தாயோ, அது எனக்கும் பொருந்தும். எனக்கும் பொருந்தும். நான் இங்க இருக்கிற ஓநாய் கூட்டத்தை பார்த்து கள்ள தீர்க்கதரிசி என்கிறேன், காணிக்கை பொறுக்கிகள் என்கிறேன். நிச்சயமாக அறிந்தபடியினால் சொல்லுகிறேன். ஒருவேளை அவர்களில் எவராயிலும் ஒருவன் கள்ள தீர்க்கதரிசியாகவோ காணிக்கை பொறுக்கியாகவோ இல்லாதிருக்கும் பட்சத்தில் அவன் மீது நான் சுமத்திய குற்றம் என் மீது சுமத்தப்படும். காரணம், அவன் தேவனுடைய பார்வையில் பரிசுத்தனாக நீதிமானாக இருந்திருப்பான். இல்லையெனில் நானும் காணிக்கை பொறுக்கியாக இருந்திருந்தால், நானும் காணிக்கைகளுக்காக, மாத சம்பளத்திற்காக, கைக்கூலிக்காக ஜெபிக்கிறவனாக, போதிக்கிறவனாக, பிரசங்கிக்கிறவனாக, குறி சொல்லுகிறவனாக இருந்திருந்தால் நான் மற்றவர்களை தீர்ப்பிடுவது எனக்கு நேராக திரும்பும். நான் அவர்களுக்கு நேராக நீட்டுகிற ஒரு விரல் எனக்கு நேராக 3 விரல்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. அது எனக்கு நேராக திரும்பும். ஆகவே இந்த வார்த்தைகள் எனக்கும் பொருந்தும். நான் உங்களுக்கு மட்டும் சொல்லுகிறேன் என்று நினைக்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்ப்பிடப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லுகிறார். இதே கருத்தை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலும் நீங்கள் பார்க்கக்கூடும். சற்று வித்தியாசமாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களுடைய விளக்கமாக இது இருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37 ஆகிய வசனங்கள். 36வது வசனத்தையும் படிக்கிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்? இவைகளெல்லாம் உன் மனசாட்சியின் கண்ணாடி திரையிலே எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை உங்களை பார்த்து, இவைகளெல்லாம் என்னுடைய மனசாட்சியின் அந்த கண்ணாடி ஒளித்திரையிலே எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது. நான் உங்களை பார்த்து கை நீட்டுகிற காரியம் முதல் அங்கே தெள்ள தெளிவாக ஒளி நாடாவாக பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அதே நேரத்தில் இங்கிருந்து எங்கே டிரான்ஸ்பர் ஆகும்?
தேவன் மகாதேவனுடைய சமூகத்திலே ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது. அந்த கண்ணாடி கடல் உலகம் பிரபஞ்சம் அனைத்திலும் நடைபெறுகிற காரியங்களை தேவன் தாமே இருந்த இடத்திலே இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறவர், இருந்தவர், இருக்கிறவர், இன்னும் இருக்க போகிறவர். அவர் மாற்றமில்லாதவர், மாறாதவர், ஒருவராலும் மாற்றப்படக்கூடாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அவர் அங்கே இருந்து எல்லாவற்றையும் பிரபஞ்சம் அனைத்திலும் நடைபெறுகிற அனைத்து காரியங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி? அந்த கண்ணாடி கடல் என்கிற அந்த கண்ணாடி ஒளி திரையிலே எல்லாம் உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற என் சிந்தனைகள் முதல், என் வாயின் வார்த்தைகள் முதல், என் கைகள் கால்களின் அசைவு முதல், என் கண்களின் அசைவு முதல் அங்கே பதிவாகி கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பின் நாளிலே இவைகள் நான் கண்ணாடி கடலருகே சென்று நின்றால் என் மனசாட்சியின் பலகையிலே பதிவாகி இருக்கிற அனைத்தும் அந்த தேவனுக்கு முன்பாக, சர்வலோக நியாயாதிபதியாகிய தேவனுக்கு முன்பாக அனைத்தும் ஒளியிட்டு திரையிடப்படும், திரையிட்டு காண்பிக்கப்படும். அங்கே என் பேரில் குற்றம் சுமத்துவதற்கு வேறொருவரும் தேவையில்லை. என் மனசாட்சியே நீ குற்றவாளி என்று சொல்லும், என் மனசாட்சியே நான் குற்றவாளி என்று சொல்லும். இது எனக்கு மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய காரியம். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். உன்னில் குற்றமில்லாத பட்சத்தில் நீ நீதிமானாக இருப்பாய். தேவனுடைய பார்வையில் நீ குற்றமுள்ளவனாக, உன் பேரில், உன் வார்த்தைகளில் பொய்களும் புரட்டுக்களும் வஞ்சகங்களும் கபடங்களும் ஏமாற்றுக்களும் இருக்கும் பட்சத்தில், அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில், நீ பேசுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும், நீ சொன்ன ஒவ்வொரு குறியும், ஒவ்வொரு நீ கணித்து சொன்ன வருங்காரியங்களும் பொய்யாக இருக்கும் பட்சத்தில், நீ பணம் சம்பாதிப்பதற்காக அதை செய்தாய் என்பது உண்மை என்றால் நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். மறந்து விடாதே. இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இதற்காக ரோமர் 2 அதிகாரம் 1 வசனம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 1 வசனம். இங்க என்ன சொல்லுகிறது? ஆகையால், ரோமர் 2 அதிகாரம் 1 வசனம், ஆகையால் மேற்கண்ட வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறபடியே, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல, அதாவது நானாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை உங்களோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிற, இந்த இறை வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நானாக இருந்தாலும் சரி, நானும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. பொய் சாட்சிக்காரர்களை ஏற்படுத்தி பொய் சாட்சி சொல்லி தப்பிக்க முடியாது. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். அங்கே எல்லாம் உன் மனசாட்சியின் மனவழி ஒளி திரையே உனக்கெதிராக சாட்சி சொல்லும். எங்கே ஓடுவாய்? எங்கே மறைந்து கொள்வாய்? யாரை தேடுவாய்? உனக்காக வக்காலத்து வாங்குவதற்கு உலகத்தில் நிறைய வக்கீல்கள் கிடைப்பாங்க, லாயர்ஸ், எல்லாம் கூலிக்காக. அதான் இங்க இருக்கிற போதகர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். இங்க இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ளாப்பா தோழர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள், செய்கிறார்கள். குறி சொல்லுகிறவர்களும் மாற்று சமய குறி சொல்லிகளும் நாள் நட்சத்திரம் பார்த்து பரிகாரம் தேடு வழிகாட்டுகிறவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். எல்லாம் ஒண்ணுதான். மதங்கள் வேறு, அதை காட்டுகிற வழிகள் வேறு. அதைத்தான் தான் சொல்கிறார், உன் வழிகளுக்கு தக்கதாக செய்து, உன் நியாயங்களுக்கு தக்கதாக, உன் நியாய தீர்ப்பின்படியே நான் உனக்கு நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறார், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி,
போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. அதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள, பொய் சாட்சிக்காரர்களை ஏற்படுத்தி தப்பித்துக் கொள்ள உனக்கு அங்கே இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினால். புரியுதா? நான் மற்றவர்களை காணிக்கை பொறுக்கி என்று சொல்லுகிற நான் காணிக்கை வாங்குகிறவனாக இருந்தால் நான் குற்றவாளி. வேத வசனத்தை மக்களுக்கு கவர்ச்சிகரமாக வியாக்கியானம் செய்வதற்காக, காணிக்கை வாங்குவதற்காக வேத வசனத்தை எனக்கு ஏற்றபடி மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவனாக இருந்தால், எனக்கு சாதகமாய் மற்றவர்களுக்கு பாதகமாய் வேத வசனங்களை கர்த்தர் சொன்னார். சாத்தி விடுங்க. கர்த்தர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், தேவன் சொன்னார் என்றெல்லாம் பொய் சொல்லுகிறாய் என்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, நீ யாரானாலும் சரி, உனக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள். நீ மற்றவர்களை நாக்கில நரம்பில்லைமாங்க, அது உண்மைதான். மற்றவர்களை பொய்யன் என்றும் குற்றவாளி என்றும் அவன் மோசமானவன் என்றும் அவன் மந்திரவாதி என்றும் இவன் தான் சாத்தான் என்றும் இவன் தான் கள்ளத்தீர்க்கதரிசி என்றும் சொல்லுவதில் இந்த நாக்குக்கு கூச்சமே இருக்காது. இதை நீ சொல்லுகிறபடி செய்கிறபடியினால், நீயே அப்படிப்பட்டவனாக இருக்கிறபடியினால், நீயே திருடனாக இருக்கிறாய், காணிக்கை திருடுகிறாய், கொள்ளையடிக்கிறாய், தேவாலய சொத்துக்களை அபகரிக்கிறாய், தேவாலயத்திலே விபச்சாரம் செய்கிறாய், தேவாலயத்திற்கு வருகிற உன் மக்களாக உன் பிள்ளைகளாக பார்க்க வேண்டிய பிள்ளைகளை கட்டிலுக்கு அழைக்கிறாய். இதெல்லாம் நான் செய்கிறவனாக இருந்தால் நான் குற்றவாளியாக தீர்க்கப்படுவேன். பிறரை குற்றம் என்று சொல்லுகிற நானே அதை செய்திருந்தால் நான் குற்றவாளியாக தீர்க்கப்படுவேன். இல்லை என்றால் நீ இதை செய்கிறவன் அவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக, அவன் வாயின் வார்த்தைகளுக்கு தக்கதாக, அவன் நடத்தைக்கு தக்கதாக, அவன் வழிகளுக்கு தக்கதாக அவன் செய்கிறபடி செய்தபடியே அவனுக்கும் பதில் அளிக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார்? அந்த ஒரே வார்த்தை ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் கூட. அப்பொழுது எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கடைசி வார்த்தை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். யார் சொல்லுகிறார்? படைப்புலகின் தேவனாகிய மகாதேவன் சொல்லுகிறார். இவைகளை அவர் செய்கிற அந்த நாளிலே அவர்தான் கர்த்தர். நீங்க உலகத்திலே வழிபட்டுக் கொண்டிருக்கிற கோடானு கோடி தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல. படைப்புலகின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் நீதி உள்ளவர் என்பதை அன்று அறிந்து கொள்வாய் என்று வரப்போகிற அந்த நாள் மார்ச் டு ஜூன், மார்ச் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதிக்குள் இன்னும் ஒரு 120 முதல் 150 நாட்களுக்குள் இந்த மாபெரும் தண்டனை தீர்ப்பு, உலகமாக பேரழிவு, வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுக்கப்படுகிற நாள் நம் நடுவிலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே இதை அறிந்து கொள்வீர்கள் என்று இந்த வேத வசனங்கள் எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்கள் உங்களுக்கு திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறது. இது கள்ளத்தீர்க்க தரிசனம் அல்ல, கள்ள குறி சொல்லுதல் அல்ல. இது தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எழுத்தின்படியே செயலாக்கம் பெறும் அந்த நாள் அக்கிரமத்திற்கு அழிவு வருகிற நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே உங்களை சத்திய வசனத்தில் வழியிலே நடக்க உங்களை ஆயத்தப்படுத்துவாராக, தகுதிப்படுத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா.